என் பிள்ளைக்கு இந்த பேர் தான் கிடைச்சதா? இந்த பேர் தான் கிடைச்சதா ஏ பார்வதி, ஏ பார்வதி, ஆன மாதிரி ஒரு மகனை கொடுத்தேன். மகனை கொடுத்தேன். ஆத்தாங்கரையில உட்கார வச்சேன். ஆத்தாங்கரையில உட்கார வச்சேன். அழகா ஒரு மகனை கொடுத்தேன். அழகா ஒரு மகனை கொடுத்தேன். ஆனா கடற்கரையில உட்கார வச்சேன். கண்ண கண்ண உருட்டிக்கிட்டு இப்ப இருக்கான் பாத்தியா? ஆமா, பிறந்திருக்க பிள்ளை. நீ அவனை என்ன நினைக்க பார்வதி? லேசா நினைச்சியா? நான் என்ன நினைக்க, கடைசியில இப்படி ஊமையா ஆயிட்டேன்னு நினைக்க. நல்லா தானே வாய் பேசிச்சு. நம்ம பிள்ளை இப்படி முண்டமா கடந்து உருளுதே. ஆண்டவன் கொடுத்த பிள்ளை என்ன நமக்கு அழகாக உருளுதே, அழகா உருளுகிறது அப்படின்னு நினைச்சேன். ஏ பார்வதி, இவன் உனக்கும் உதக மாட்டான், எனக்கும் உதக மாட்டான், ஒருவருக்கும் உதவ மாட்டான். மையான சுடுகாடு எங்க இருக்கோ அங்கெல்லாம் இவன் இருப்பான். நான் என் பிள்ளைய நல்லபடியா வளர்ப்பேன் அப்படின்னு பார்வதி அம்மா சொல்றாங்க. அருமையான மாயாண்டி சுடலையாண்டவரை, எந்த அடியம்பட்டி மாயாண்டி சுடலையை தொட்டில் கட்டி பார்வதியால் கையிலங்கரி வளையிலை அவ தாளாட்டி சீராங்காட்டி சீராட்டி தங்கம் மகனை வளர்த்துவார். மாசம் உள்ள சுடலையத்தான் ஏ பார்வதியால் வளர்த்துவாரா. அந்த மாணிக்க கையிலையும் மாயாண்டிக்கு தொட்டில் கட்டி ஏதடி அம்பட்டி சுடலாய்யா, எந்தடி அம்பட்டி முண்டையனையும் ஏ சீராட்டி தாளாட்டி அந்த பார்வதியால் வளர்த்துவாரா. அந்த கையில இருக்கும் போது எந்த அடியம்பட்டி சுடலாய்யா. மாணிக்க தொட்டில்ல அழகு வர்ண தொட்டில்ல ஐயா மாயாண்டி படுத்திருக்கிறார். என் சுடலையாண்டவர் படுத்திருக்க மணி விளக்கிலே படுத்திருக்கார். சுடலை திருவிளக்கிலே படுத்திருக்கார். தொட்டில்ல படுத்திருக்கும் போது ஐயா மாயாண்டி தடியம்பட்டி சுடலை தடியம்பட்டி முண்டசாமி திருவேரும் படுத்திருக்கார்கள். அங்க 6வது மாதம் ஆண்டவன் தடியம்பட்டி சுடலை தொட்டிலே படுத்திருக்க மாணிக்க தொட்டில்ல படுத்திருக்கும் போது அந்த பக்கத்துல பூலோகத்துல என்ன நடக்கும் தெரியுமா? அக்கரவாரம் வேதியரும் மையானம். வேதியர்னா ஐயரியா, பிராமணர் மையானம். ஆமா, பிராமணம் அவர்தான், ஐயரும் அவர்தான், ஐயங்காரும் அவர்தான், அந்த வேதியர் மையானத்துல அதாவது வேதியர் அக்கரவார தெருவுல ஆனக்குட்டி ஐயர் மகள் ஆனந்தவள்ளி பாப்பாத்தி 9 மாதச்சோழி அந்த உத்தமியால் மாண்டு விட்டார். ஆனக்குட்டி ஐயர் மகளை ஆனந்தவள்ளி பெண்கொடியாளை வேதிய பிராமணர்கள் ஒன்று சேர்ந்து அந்த அம்மையான பாப்பாத்தி ஆனந்தவள்ளியை பாடையிலே தூக்கி வைத்து வேதிய பிராமணர்கள் ஒன்று கூடி மாலை 6 மணிக்கு சித்திர மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை அந்த ஐயர் சுடுகாடு இருக்குல்ல, ஐயர் சுடுகாடு அதுல கொண்டு வந்து அந்த பெண்ணை வேக வைத்தார்கள். அந்த ஆனக்குட்டி ஐயர் மகளை எப்படி வேக வைத்தார்கள்? அந்த ஆண்டவனுடைய கருமையாலை அந்த மூர்த்தி
வனமாதில வனமாதிலை அம்மா மூவரோடங்கள் மாதில மாதிலை அங்க ஆன குட்டி ஐயர் மகள் ஆனந்த வள்ளியோ ஏன் பூவரசங்கட்டையேட ஏன் பிணம் இருந்து வேகையா அங்க மஞ்சனத்தி கட்டையே ஏன் சுடல மைய இருந்து வேகையா அவ ஒம்போதும் அதை சூடி அந்த ஒத்தையாமி வேகிறாளே ஐயன் கொண்ட இளந்தேப்படி சுடல கொழுந்து வேண்டிய அவளுக்கு மண்டையில தீபிடி வான மண்டம் முகை வாடார அவன் நெஞ்சில தீபிடி சுடல ஈர கோலாவே அகலையா அவளுக்கு உணரிய உடலறிய உணரிய உடலறிய உள்ளமெல்லாம் தானறிய அப்படி போடுடா ஆன கொண்டி ஐயர் அழகாக வேகிறாளே அந்த மையான சுடுகாட்டி ஐயா மைய இருந்து வேகுதே அப்படி போடுடா முத்து முத்து என்ன வேகுது அந்த ஆன கொட்டி ஐயர் மகள் வேகிறா எப்படி வேகிறா ஊன் எரிய உடல் எரிய ஏ அம்மா ஆனந்தவல்லி மையான கரையில மாண்ட பெண வேகுது சுடுகாட்டில செத்த பெண எரியுது மூர்த்தி தில்லை வனம் அந்த மூவரோடும் களத்துல எந்துகிட்டு இருக்க அந்த ஆனக்குட்டி ஐயர் மகள் ஆனந்தவல்லி அப்படி நெஞ்சில தீ பிடிக்கி அப்படியே ஈர கொலை வேகுது கபகபகபனி எரியுது ஆனா எரிகிறது பெணம் அங்க என்ன வாடை அடிக்கு தெரியுமா அந்த கைலாசத்திலை அம்மை பார்வதியால் பக்கத்துல படுத்திருக்காரே என் தடியம்பட்டி சுடலை என் தடியம்பட்டி முண்டசாமி அவங்க இருவேருக்கும் அங்க என்ன வாடை அடிக்கு தெரியுமா அங்க சந்தன வாடை அது வாடை ஏசவமான அடிக்குது ஐயா அங்க பிச்சு கப்பு வாடை அது சுடலம் பிறவாட அடிக்குதடா அவருக்கு மறி குழந்த வாடையாது மறி குழந்த வாடையாது அந்த மாயாண்டிக்கு அடிக்கும்
தாய் கொடுக்கும் பாலம் தனி குடல நிறைய அதே அம்மா தரும் பாலம் நமக்கு ஆற வயிறு நிறைய நம்ம தாய் பால குடித்தோமா அதே தரைய விட்டு எழுப்ப மாட்டோம் நம்ம மத பால குடித்தோமா நம்ம மண்ணை விட்டு எழுப்போமா நம்ம சுடுகாடு போகணுமேடா அடே சுடுகாடு போகணுமேடா மகனே செத்தமே நான் ஏ முண்டா தாய்ப்பால் குடித்தா தாய்ப்பால் குடிச்சா தரைய விட்டு எழும்ப மாட்டோம் இந்த தரைய விட்டு எழும்ப மாட்டோம் நம்ம அம்மா பால் குடித்தமானா அம்மா பால் குடித்தமானால் அறைய விட்டு போக மாட்டோம் அறைய விட்டு போக மாட்டோம் அப்பா ஏ அப்பா ஏ தம்பி முண்டா ஏ முண்டா நாமளும் சுடுகாடு போகணும் சுடுகாடு போகணும் செத்த பிணத்தை திங்கணும் செத்த பிணத்தை திங்கணும் மையானம் போகணும்டா மையானம் போகணும்டா நாமல் மாண்ட பிணத்தை திங்கணும் மாண்ட பிணத்தை திங்கணும் என் கட்டி மகனே ஏ மகனே ஏ தம்பி முண்டா ஏ முண்டா அருமையாக அருமையாக பெருமையாகவே பெருமையாகவே அப்ப முண்டன் சொல்றாரு சொல்லுகிறார் நாம இருக்கிறது ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளை நம்ம ரெண்டு பேரும் தவறு பண்ணலாமா பண்ணலாமா ரெண்டு பேரும் தவறு பண்ணுனா என்ன நடக்கும் என்ன நடக்கும் தாய் தகப்பனுக்கு கோபம் வரும் இல்லையா கோபம் வரும் இல்லையா அதனால நாமளி இரண்டு பேரும் ஒன்று போல ஆமா சுடுகாடு போகலாமா போகலாமா ஏ தம்பி முண்டா ஏ தம்பி முண்டா அம்மா தரக்கூடிய பாலு பாலு நமக்கு அரை வயிறு நிறையல எப்படி நம்ம சாப்பிட முடியும் அண்ணா என்ன இருந்தாலும் மணி 12 மணி அத்த ராத்திரி சாமம் என் அப்பனாகப்பட்ட தடியம்பட்டி மாயாண்டி சுடலையாண்டவர் என் கையில இளைய பிறந்த மாயாண்டி தடியம்பட்டி சுடலையா என் தடியம்பட்டி முண்டசாமி எப்படி வாரார்கள் மையான சுடுகாடு எப்படி மையான எப்படி அங்கே நஞ்சி போட்டான் அஞ்சாறு அங்கே நடிச்சாம ராத்திரி 12 மணிக்கு சாமம் போல தடியம்பட்டி மாயாண்டி என் சுடலை 12 மணிக்கு எழுந்தரித்து பார்த்தாரு. உண்டதென்னால் ஊரடங்கக்கூடிய நேரம் ராத்திரி 12 மணி. கைலாசத்துல யார் இருப்பார்களா? யார் இருக்க மாட்டார்களே. தாய் பார்வதிய சுடலம் எல்லாம் எட்டி பார்க்காரு. அம்மா நல்லா தூங்கி கொண்டு இருக்கார்கள். நல்லா தூங்குறாங்க. நம்ம அம்மா தூங்கியாச்சு. தம்பி நாமல் வேட்டைக்கு புறப்படணும். நாமல் வேட்டைக்கு போகணும் இல்லையா? சுடுகாடு வேட்டையாடணும். நாமல செத்த பிணத்தை அருந்தணும். மையான வேட்டையாடணும். என்று என் தடியம்பட்டி சுடலை பிள்ளையாக இருந்த மாயாண்டி
பேயாக வடிவெடுத்தார். பேயாக வடிவெடுத்தார். மதலையாக இருந்த என் தடியம்பட்டி சுடலை தடியம்பட்டி சுடலை வானத்துக்கும் பூமிக்குமாக வளர்ந்தார். வானத்துக்கும் பூமிக்கு வளர்ந்தாரு. சுடுகாடு போகும்போது ஆயுதங்கள் கொண்டு போகணும் இல்லையா? ஆயுதம் வேணும் அல்லவா? எந்த இடத்துக்கு வேட்டைக்கு போனாலும் ஆயுதம்னு ஒண்ணு கொண்டு போகணும். ஆயுதம் வேணும் அல்லவா? ஆயுதம்னு ஒண்ணு கொண்டு போகணும். கொண்டு போகணும் அல்லவா? எங்க சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கு இல்லன்னா போக முடியுமா? சும்மா போக முடியுமா? பேயாக வளர்ந்த என் தடியம்பட்டி மாயாண்டி தடியம்பட்டி சுடலை ஆண்டவர் தடியம்பட்டி முண்டனோடு அவர் எப்படி மையான வருகிறார் தெரியுமா? என் ஆண்டவனாக விளங்கும் தடியம்பட்டி சுடலை ஆனா எழுந்தரித்த மாயாண்டி அவர் கஜையாது வரிந்து கட்டி சுடலை கருங்கட்டு அப்படி போடுறா. ஐயா தலையில் ஒரு குல்லாவா தடியம்பட்டி ஐயா அவருக்கு தாமரக்க மணி அழகா ஏழு மணி பல்லையம்மா ஐயா போரு தல்லடமா உமக்கு வெள்ளி நல்ல அப்படி அருவா நீர் விளையாடும் கையேறுவா உமக்கு தங்க நல்ல அப்படி அருவா தடியம்பட்டியா ஏய் சதுராடும் கையருவா